தேமுதிகவை சேர்த்துக்கின்னு தான் ஜெயிக்கணும்ன்ற அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சி இருந்ததா? நீங்க 21 எடுத்துக்கங்க. அதுல திமுக பக்கமும் போல, அதிமுக பக்கமும் போல, அமமுக பக்கம் தான் போனாங்க. அதுக்கு காரணம் என்ன? டிடிவி தினகரன் அவர்கள் அமமுக கட்சி அந்த கொள்கை தான் எங்களுக்கு பிடிச்சிக்குது அப்படின்னு அர்த்தமா? யாரும் சேர்க்கல. அதனால இவங்க வேற வழி இல்லாம, அதுவும் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு 2016ல அவங்க தான் கூட்டணிக்கு தலைமை கட்சியாக இருந்தார்கள். 2014ல அந்த என்டிஏ கூட்டணியிலேயே பார்த்தீங்கன்னா பாஜகவை விட மேஜர் பார்ட்னரா அன்னைக்கு தேமுதிக தான் இருந்தது. அப்படியே பாருங்களேன், அந்த சேல்ஸ் கிராஃப்ன்றது கம்பெனியில இப்படி மேலே போய்கினே இருக்கணும் ஒவ்வொரு வருஷமும். ஆனா தேமுதிகவோடது இப்படி கீழே இறங்கினே வருது. பாத்தீங்களா நீங்க? என்ன ஒரு 45 சீட்டு கொடுப்பாங்களா தேமுதிகவுக்கு? சார் 45 சார்? காங்கிரஸ் காலில் விழுந்து கூட 20 கொடுக்கறதே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் 45 சொல்றீங்க? கொடுக்க மாட்டாங்களா? 45 பாதிக்குள்ள இல்லை சார், 10 இல்ல 5. 5? ஓ, என்னையா இது? விசிகாக்கே 6 கொடுக்குறாங்க. இவங்க விசிகாவோட பெரிய கட்சியா இருந்தவர்கள் தேமுதிக, அவங்களுக்கு 5? இப்ப புரியுதுங்களா? அது எப்படி தேஞ்சு கட்டெரும்பாயி சிட்டெரும்பாயி இப்ப ஒண்ணு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு. சோ இது தேமுதிக அங்க போய் சேர்ந்ததுன்னு இல்ல. போன தடவை 24ல அதிமுகவுக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு திமுகவுக்கு. காங்கிரஸ் எங்க போயிருமோன்னு பயம். எங்க கூட்டணி உறுதியாக இருக்கின்றது, பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கின்றது, எல்லாருக்கும் எல்லாமும் கொடுக்கின்ற ஒரு ஆட்சி, சமூக நீதியை அடிப்படையாக கொண்ட ஆட்சி அப்படின்னு அவங்க தான் அப்படியே விளம்பரமா அள்ளி தெளிச்சுக்கிறாங்களே தமிழ்நாடு அரசாங்கத்துல. இதுக்கும் மேல தேமுதிக தான் உங்க ஆட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா விளம்பரங்கள் பொய்யா இல்ல தேமுதிகவை சேர்த்துக்கினது பொய்யா? இதுல எது பொய்ன்னு யாராவது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கப்பா. அதான் சொல்ல வேண்டியதான். கேள்வி கேட்கறது எவ்வளவு சுலபம் தெரியுமா, யோசிச்சு பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரி. கரெக்ட். இதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. காங்கிரஸ் போயிட்டா என்ன பண்றதுன்றதுக்காக இவங்க இங்க சேர்த்து நிற்கிறாங்க.